இந்த படைப்பு இரு பேரின் காதலை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு உணர்ச்சி பயணம். You know that இட்டகியில் நடந்த பெரிய கொடூர கொலைகள் கலவரம் இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த நாட்டிலேயே அழிஞ்சிட்டாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இருக்காங்க. அந்த 2 பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள கை பிடிச்சி கூப்பிட்டு வந்த அந்த ஒருத்தனும் இங்கே தான் இருப்பான். எனக்கு அவன் வேணும். இஸ் த மோஸ்ட் நோட்டோரியஸ் வாண்டட் கம்யூனிஸ்ட் அண்ட் காம்ரேட். இவன் ஒருத்தன் மட்டும் இங்கே இருக்கான், இவன் தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மொத்த நாடும் மொத்த ப்ரெஸ்ஸையும் நம்ம அவன் பக்கம் திருப்பிடலாம். அந்த 4 பேரோட கேஸ் அப்படியே இந்த நாடு மாறும். அவன் தான் நம்மளுக்கு முக்கியம். அவனை கண்டுபிடிக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு அவன் மட்டும் உயிரோடு இருக்கான் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாட் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட் We'll show what we can do. Karan, what's happening there? I made it very clear. We must identify Anam Vedumaran if 4 accused not identified. I need update in next few hours. Sir, we are looking for Aura of the special team. We'll inform you, report you once we find Aura. Thank you. உன் குடும்பங்களோட கடவுள் கொடுத்த ஒரு சந்தோஷமான ஒரு வீட்டில் இருக்க. திடீர்னு யாரோ ஒருத்தன் வீட்டை அடிச்சு வெளியே அனுப்பி அனாதை அலைய விட்டு உன்னை சுட்டு கொண்டு எப்படி இருக்கும்? அதே வீட்டை பழைய வருஷம் கழிச்சு பார்த்தா உனக்கு உள்ள போனங்கிற விஷயம் தோணும் தெரியுமா? அது ஏன் எதுக்கு நீ கேள்வியெல்லாம் வராது. போகணுங்கிற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் வரும். அதை எவனோ ஒருத்தன் அடிச்சு புடுங்கிட்டான் வையன். இதுக்குள்ள போறது அவ்வளவு ஈஸி நினைச்சியா? இந்த பார்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி 4 வாட்ச் டவர். அதை தண்ணா ஃபுல்லா சிஆர்பி ப்ரொடெக்ஷன். ப்ராப்பர் பேப்பர் ஆர்டர் இல்லாம ஒருத்தனா உள்ள போக முடியாது. கவர்மெண்ட் அந்த இடத்த ரிசர்ச் பண்ணும்போது பெருசா வேற ஏதாவது சிக்கிருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதனாலதான் ஃபுல்லா ப்ரொடெக்ஷன். அந்த 3 கிலோமீட்டர் வரை என்னன்னாலும் பண்ணலாம். சொல்லு, அவங்க எங்க வச்சிருக்க? அந்த வயசு குழந்தைக்கு என்னடா தெரியும்? என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு, வெளியே சுத்தக்கூடாது, சுதந்திரமா இருக்கக்கூடாது. ஐயோ, நீங்களாம் மனுஷங்களாயா? அந்த பொண்ணை அடிக்கிற வீடியோ எடுத்து லீக் ஆச்சு தெரியுமா? அந்த சின்ன பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சுன்னு கதறிச்சியா? அவன் அசிங்கமா கெட்ட வார்த்தை எடுத்துட்டு தலையில அடிக்கிறான். கழுத்தை பிடிச்சு கீழே தள்ளுறான்.
பிஞ்சு குழந்தை. இதெல்லாம் உன் கவர்மெண்ட் பார்த்தும் பார்க்காத மாதிரி தானே இருக்கு. எப்படியும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுங்கிற பேரில் சொகுசாக தானே உள்ள உட்காரப்பா. இல்லைன்னா எப்பயும் போல உன் கவர்மெண்ட் கண்டுக்கிடாம ஓடிடுமா. பொண்ணை பற்றி பேசுனதெல்லாம் போதும். ஒரு ஆணா நம்ம இங்கே என்ன பண்ணணுங்கிறத, எப்படி நடக்கணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பெண்களை மதிக்கணும் சொல்லிக் கொடுங்க. உன் சட்டம், உன் அரசாங்கம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குமா? அவன் பெத்தவங்க சொல்லிக் கொடுப்பாங்களா? பள்ளிக்கூடத்தில் எவ்வளவோ மூளைக்கு சப்ஜெக்ட் அடிக்கீங்களே, அதே மாதிரி உடலுக்கு ஏற்ற பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு பொண்ணையும் சொல்லி வளங்க. ஆம்பளைய பார்த்தா பயப்படாத, எவனா இருந்தாலும் எகிரி அடிச்சு ஓட விடு. இனி பொண்ணு சரியில்லை, பொண்ணு நடத்த சரியில்லை, பொண்ணு ட்ரெஸ்ஸு சரியில்லை, வெளியே சுத்தக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும், பசங்களுக்கு பயந்து எல்லாம் அடங்கியே இருக்கணும். அந்த ஹானர் கிளிங்னு பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு செத்தான். நான் ஒன்றும் காப்பாற்ற வந்த அருள்லாம் இல்லை. நான் விட்டு வச்சாலும் உனக்கு உயிர் கொடுத்தான் பாரு, அவன் கணக்கில் வச்சுருப்பான். ஐயோ, இதெல்லாம் உங்களுக்கு புரியுமாயா? அந்த பொண்ணு பணத்தை எடுத்துட்டு போகும்போது அந்த கதறல் சத்தம் இருக்கு தெரியுமா? எப்படி இருந்திருக்கும்? நான் கேட்டிருக்கேன், நான் இருந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய நிறைய நிறைய. உன் கவர்மெண்ட் இதுதான் பண்ணும்னா எனக்கு நான் தண்ணி கவர்மெண்ட் உருவாக்கணுவேன். நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவோதான் சொன்னாலும் மாற போறதில்ல. शांति से जियो, मरने के बाद अल्लाह तुम्हें उनके लायक तोहफा देगा. ரத்தம் அழுகையில் ஆட்சி பிடிச்ச இந்த ஆட்சி இதே மக்களுக்கு நிம்மதியையும் நீதியையும் கொடுக்கும் நம்பணுமா? ரேவன், இது அவ்வளோ பெரிய உலகம். இந்த உலகத்தில் அவ்வளோ கஷ்டம் இருக்கு. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க அவனாலே எந்த தீர்வும் கொண்டு வர முடியல. நீ, நான், நம்மளாம் யாரு? டேக் யுவர் டைம். I know myself. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் in my term, enjoy your fucking life with a lots of smile. Prakash, I don't know, how did you find me? எந்த ஏஜ்? மோஸ்ட்லி அதான் தான் இருக்கும். What will she do? Lay down and enjoy.
நான் சொன்ன வேலையை முடிச்சிரு. நம்ம பண்ணது சரிதானே? கரெக்டா? A1 ராஜன் குமார், A2 அருண் காயத், A3 வரதராஜன். A4 விக்டர், A5 மார்ஷல். இவ்வளவும் பண்ணியிருக்கனா இது ஒருத்திக்காக, அவளுக்காக, சஹானாக்காக, என் சஹிக்காக. என்னைக்கோ ஒரு நாள் கொடுத்த சத்தியத்துக்கு வேண்டும், அன்னைக்கு எதுவுமே பண்ணாம இருந்ததுக்கு வேண்டி இப்ப காலம் ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சத்தியத்தை காப்பாத்திக்கிட்டே இருப்பேன். என் கடைசி முடிச்சிருக்கிறவளுக்கு அவ விட்டுட்டு போனக்கப்புறம் அவன் நினைவுகள்ல வாழ ஆரம்பிச்ச எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம பண்ணின ஒரு தப்பு மட்டும்தான் அவங்களுக்கு நினைவுல இருக்கும். நம்ம கொடுத்த அன்பு, செய்த நல்லதெல்லாம் ஒரு நிமிஷத்துல மறந்துடுவாங்க. ஆனா நம்ம அவங்க நினைவை விட முடியாம வாழ்க்கை முழுவதும் அவங்க பின்னாடியே நடக்கிற மாதிரியே வாழும். நமக்கு தெரியும் நம்மளை சுத்தி தான் எங்கேயோ அவங்க இருக்காங்கன்ட்டு நினைச்சிட்டு கண்ணீர் விட்டு வாழுவோம். இந்த வலி நினைவுல வாழ்ந்துகிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி விட்டுட்டு போலதான் நினைச்சு ஏங்கி நினைவுகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஏமான். ஆரம்பிச்சதுக்கு மொதல் காரணம் கவர்மெண்ட் ட்ரைபல்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்த அந்த ஒரு கோட்டா. அண்ணா, போராட்டம், சண்டை இதுதான் நமக்கான பாதுகாப்பு. டேய், ஆயுதமே பொழப்பா இருந்துடக்கூடாதுடா. சின்ன பசங்களாம் அருவா கம்பின்னு எடுத்துட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதை படித்து மேலே ஏறி கல்வி வச்சு வேறு ஏதாவது அவங்கள நல்லதாக செய்யணும். இப்போ பேசுறது எங்கள் ஊர் தலைவர் பல்ராம் மாலிக். அண்ணா, நீ சொல்கிறனா சரிதான் அண்ணா. எந்த அளவுக்கு கல்வி முக்கியமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு முக்கியம்ண்ணா. நம்ம இனத்தை அழிக்காமல் விடவே மாட்டான்ண்ணா. டேய், இனத்தை அழிக்கணும்னு சுத்துங்கன்னு மொத்த பேரையும் சொல்லாத. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஏன் கீழே இருந்து அவங்க நம்ம ஊருக்கு வந்து தண்ணி எடுக்கலையா? இல்லை நம்ம தான் அவங்க ஊருக்கு போய் உதவி கேட்கலையா? அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. அதே ஊரில் நான் நல்லவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த ஊரில் கெட்டவங்களும் இருக்காங்க, புரியுதா? அந்த பசங்களை அடித்தா மட்டும் போதும்,
இனி எவனும் இன வெறியோ மத வெறியோ ஜாதி வெறியோ தூண்ட மாட்டாங்க. செய்யணுமா? செய்யக்கூடாதுன்னு தான் இங்கே கற்றுக்கணும். இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது ஒவ்வொருத்தங்க கோவத்தில் இருந்து. உனக்கு இப்போ என்ன சண்டை போட்டு ஊரை நாஸ்தி அடிக்கணும் அப்படி தானே? எப்பா நான் அப்படிலாம் சொல்ல வரலப்பா. நம்ம இப்போ சுதந்திரமாக இருக்கோம். அப்போ மொழி தெரியாத ஒருத்தன் ஆண்டுகிட்டு இருந்தான், இப்போ மொழி தெரிஞ்ச ஒருத்தன் ஆண்டுகிட்டு இருக்கான். தெளிவாக பேசுகிறேன். என்ன இப்போதைக்கு சண்டை சச்சரவுன்னு எதுவும் வேண்டாம். ஏற்கனவே ஒரு சனம் தான் பயந்து போய் கிடக்கு. அப்படி சண்டை போட்டால் தான் தீர்வு கிடைக்கும்னா அது இப்போதைக்கு வேண்டாம். பல்ராமனே அப்படியே செய்யணுன்ட்டு ஒரு வார்த்தை கேட்டுருங்க. அப்போ தான் அது சரியாக வரும். இப்போயே அந்த ஆளை கூப்பிடுற, அந்த ஆள் கூப்பிட்டா அந்த இடத்துல இருக்க மாட்டேன். அந்த நாய் ஊருக்கு வந்தாலே விளங்காது. ஊரே ஒதுக்குற செய்யும் ஒரு காலத்தில் அந்த நாட்டுக்கு வேண்டி போராடின காட்டுவாசி. அப்படிலாம் கிடையாது. நான் வேணா அவரை கூப்பிட்டு வரேன். காட்டுக்குள்ளேயே மனுஷங்க வாழ்றேன், வெளியே வந்துடாங்க. உள்ளே ஏறி வெளியில் வராத. வெளியில் உன்னோட மோசமானவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. இவனுங்க நம்பவும் முடியாது. செய்யண்ணே பல்ராமன் நீ கூட்டி வர சொன்னாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச என்னைய உங்க அண்ணன் பார்க்கணும். வா ஏன் உங்க ஊருக்குள்ள இறங்கினா உங்க ஊரு நாசமா போயிருமே. கேடு கட்டது நான் இது. அண்ணே எதா இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம். வாண்ணே. ஓ பல்ராமண்ணம் செய்யானை கூப்பிட்டு வச்சு சொன்ன ஒரு வார்த்தை, இப்போதைக்கு சண்டை அந்த நாட்டுக்குள்ளே வேணாம். இப்போ தான் பசங்க எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படிப்பை வச்சு எப்படியாவது இந்த ஊரை மேம்படுத்தி கொண்டு போகணுங்கிறது. ஆனால் செய்யணுன்னு ஆயுதத்தை வச்சு எப்படியாவது அந்த ஊரை அழிச்சு ரத்த வாடை உள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரே காரணம் காட்டுவாசி புத்தி. என்ன என்ன கண்ணுல பயமா? இந்த மறுராயுதம் எனக்கும் இருக்கான்னு பார்த்தேன். இருக்கு, சொந்தம். நானும் இந்த ஊர்ல சின்ன வயசுல இருந்து ஓடி விளையாண்ட ஊர் தானே இது. இந்த ஊரு, இந்த மலை, இந்த காடு, ஊருக்கு முன்னாடி எவனையும் வெட்டுவேன். உனக்கு அவ்வளோதான் சீவனே. இன்னும் ஊருக்குள்ளே வெட்டுவேன் குத்துவேன்னு சுற்றிட்டு இருந்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பார்த்துக்க. ஓக்கா வீடியோவே கோவத்தை. இந்த கோவத்தினால தான் ஊர் நாசமாக போகுது. ஊர் மக்கள் இவ்வளோ ஒதுக்குற இந்த செய்யும் ஒரு கம்யூனிஸ்ட் என் கம்யூனிஸ்டுக்குள்ளே இருக்கும்போது எனக்காக எங்கள் ஊருக்கு பண்ண வேண்டிய எல்லா திட்டத்தையும் பண்ணிட்டேன்னு போய் சொல்லி மொத்த பணத்தையும் புரட்டி தின்ன அந்த பீத்தின்னி அரசியல்வாதியை அடித்து கொண்டு முகத்தோலை உரிச்சு மண்டையை மட்டும் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி தூக்க வச்சோம். இதனால என்னையும் செய்யனையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. நான் வெளியே வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிரும்னு காட்டுக்குள்ளே இருந்தேன். இது கௌதி பீப்புள்ஸ். எங்கள் மலைவாழ் மக்களுக்கு கீழே வாழ்கிற இவங்களுக்கு தான் அந்த கோட்டா வேணும்னு சொல்லி போராடி எங்களை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கோல் போட்டு 14 நாள் ஆச்சு. இப்போ அவங்க சண்டை போட்டுருக்கீங்க. நம்ம மக்களை பற்றி ஆகாச்சு யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் பண்ணுறதுனால நம்ம மக்களுக்கு என்ன பாதிப்பாகன்னு அரசாங்கம் போட்ட அந்த கோலே ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு அவங்க கம்யூனிட்டி வகை போதா அவங்களுக்கு வகை போதா அவங்களுக்கு கொடுக்காங்க. அது நமக்கும் வேணும்னு நீங்கள் எந்த அடிப்படையில் கேட்டு சண்டை போடுறீங்க. இதனால் அவங்களுக்குள்ள கோட்டாவும் பகை போகும். இந்த பாருங்க, நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு இல்லை. அதனால் அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்காங்க. நீங்கள் ஏன் அதை கேட்கணும்? அந்த மக்களையே அழிக்க ட்ரை பண்ணுறது எந்த வகையில் நியாயம்? இதை வேண்டியதான் அவங்க போகாடுறாங்க. இதை கூட புரிஞ்சிக்க முடியாது. மக்கு தலைவர் நீ என்ன பேசிட்டு இருக்க? உன்னை எவன் கூப்பிட்டான் பஞ்சாயத்துக்கு?
வாரத்துல வந்து பேசிட்டு இருப்பியோ? செவிலி வா இருக்குன்னு வார்த்தை விடாத. அண்ணனே எது பேசுற நீ? உசுக்கு போய் சேர மாட்டேன்னு நினைக்கிறேன். டேய் இப்ப சண்டை போட ஆடா வந்திருக்க. ஏய் செவிலி, நீ சொன்ன வரைக்கும் போதும், மீதியை நாங்க பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி அந்த ஊர்ல தட்டி கேட்டவங்களையும் அடிச்சு உள்ள உட்கார வச்சிருவேன். டேய் அறுத்து எரிஞ்சிருவோம் பார்த்துக்கோ. இல்ல ஒரு ஆளு மயிர்னு ஒன்று கூட்டு வந்தோம் பார்த்தியா? டேய் நிகன், பொருள் இன்னைக்கே இருக்குடா. இவ்வளோ பேசுற இந்த ஆளு தான் இந்த ஊர் தலைவர் வரதா. இவன் பேச்சை கேட்டுதான் இங்க இருக்கிற மொத்த பேர் ஆடுவான். ஆளுங்கட்சி RPJP பார்ட்டியோட மகாத்தொண்டை அடுத்த MLA ஆவதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி செவிலி மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. அப்புறம் இந்த மனுவை பத்தி நான் மேல இடத்துல பேசுறேன். அண்ணா அதான் மனு போட்டு 14 நாள் ஆகிட்டுலாம், கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன சொல்லுது. அரசாங்கம் ஒன்று போராட்டம் பார்த்துட்டு என்ன சொல்லுதாங்கன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து அவனை அறுத்து எரிஞ்சிருவான் என்ன சொல்லுது. RPJP கட்சியோட மறைமுகமான கொள்கை குறிப்பிட்ட ஒரு மதத்தையும் இனத்தையும் அழிக்கிறது. அதுக்கு போராடுறதெல்லாம் இவன் ஒருத்தன். இடத்தையும் கொடுத்தாம விட மாட்டேன். எவ்வளோ இருந்துக்கிட்டு மக்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மதம் பிடிச்சும் மாற விடாம எல்லாத்தையும் வெட்டி கொண்டான். சிறைக்குள்ள செந்தோட இதெல்லாம் நடக்கும்போது நான் காட்டுக்குள்ள இருந்தேன். என் காதல் வித்தியாசமானது. அவ முகம் பார்த்து காதலிக்கல, அவ கண் பார்த்து காதலிச்சு, அவ குரல் கேட்டு காதலிச்சு. எனக்குன்னு யாரும் இல்லாத போது எனக்காக வந்து என்ன கவனிச்சுக்கிட்ட என்னவள் என் சகி. நடந்தது எல்லாத்தையும் என் தோழன் டேன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவ மொத்த அழகையும் சேர்க்கிறது அவ கண்மை. அவ கண் வலிய கூர்மையா கட்டுச்சு. எனக்கு அவனா அவ்வளோ பிடிக்கும், வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. நான் அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் எனக்கும் என் கடவுள் தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் என் கடவுள் அவளுக்கு புரிய வைக்கும் போது என்ன மாதிரி வேற ஒருத்தன் யாரும் அவளுக்கு வேண்டி கிடைச்சிருக்க மாட்டான். அவன் அப்படி தோணிய வாழும் போது நான் அவ பக்கத்தில் இருக்க மாட்டேன், நினைவுகளில் மட்டும்தான் இருப்பேன்.
நான் உன்னை கேட்பேன், உண்மையை மட்டும் சொல்லுவியா? சரி அதை விட உனக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும். மம்மூத் ரொம்ப பிடிக்கும். மம்மூத்தா? ஏன்? இல்ல மேமூத்தான்னு சொல்லுவாங்க. மேமூத்தா ஆ, இல்ல மேமூத்தா. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, சொல்றேன். தேவையில்லாத வம்பிச்சுக்கிடாத. இல்ல நான் பாக்குறேன். நீ சும்மா இருந்தாலே போதும், நான் பாத்துக்கிறேன். அந்த டைம்ல என்னை பத்தி ஊருக்கு வெளியே பெருசா யாருக்கும் தெரியாது. நான் அவளுக்கே தெரியாதா ப்ளீஸ்ண்ணா. அப்ப எங்க 2 பேரும் ஊரையும் தான் விசாரிச்சாங்க. நான் எப்படியோ ஊரை மாத்தி நான் அயன்புரம், அவளும் அயன்புரம்னு சொல்லி அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படியோ ட்ரை பண்ணேன். அவளுக்கு பயந்து ஓடுறதுனா பிடிக்காது. அவள் எப்பயுமே சண்டை போட்டு தைரியமாக இருப்பாள். அன்னைக்கு என் மேலே செம்மக்கும் அவளுக்கு. அவள்கிட்ட இருந்தால் ஒரு பொண்ணு நான் எவ்வளோ தைரியமாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவனை ஏன் இப்படி பண்ணங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவன் தான் எங்கள் ஊர் அழியதுக்கு முக்கியமான ஒரு பகடக்காய், வெளியே தெரியாத ஒரு ஆள். டேய் 10 மணிக்கு மொத்த காரிடார்ல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்சல் போட்டு கண்டெய்னர்ல ஏத்து. டைமிங் மிஸ் ஆகக்கூடாது. வாடா ராக்கி, என்ன வேலைன்னு தெரியும்ல. இவனுங்க 2 பேர் இளைஞரணி மன்றத்துலேருந்து வந்திருக்கானுங்க. பிரசிடென்ட் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, பார்த்துக்கோ. இவனு கூட சேர்ந்தா நீ ட்ராவல் பண்ணணும். ஒரு 2 நாளைக்கு மேலே இருக்க ஹில் ஸ்டேஷன் மறுராயுத ஊரை சுத்து போடு. அப்புறம் எனக்கு கால் பண்ணு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுவேன், அதை அப்படியே பண்ணிடு. ஞாபகம் வச்சுக்கோ, உள்ள பூந்து ஏதாச்சும் குட்டையை குழப்பணும்னு நினச்ச குந்திரம், பார்த்துக்கோ. சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கூடவுனில் 5 மணிக்கு சரக்கு இறங்குங்க, அதை செய்து வச்சு பார்த்துக்கோ. ஊரை கோவப்படுத்தி குழப்பி விடுறதுக்கு எங்கள் நாட்டு பிஎம் பண்ண வேலை. உங்கள் இளைஞர் கூட்டத்தில் 2 பேர் தான் இருக்கீங்களா? நம்ம ஒன்றும் பிறந்தநாள் கொண்டாட போகிறது இல்லை பிறகு 2 பேரே. இந்த ஊர் மொத்தமாக யாருக்கு தெரியும்? செம்பட்டை. அவன் இதுக்கு கரெக்டாக இருப்பானா? அவனுக்கு மட்டும்தான் அந்த மொத்த நாடே தெரியும். ஆனால் தப்புன்னு தெரிஞ்சா அவனு தெரிஞ்சா கொன்றுவான். அதான் பெரிய தப்பு. தப்புன்னு தெரிஞ்சா கொன்றுவான். அதான் பெரிய தப்பு. கொல்லட்டும். உலகத்துக்கு தெரியாத முக்கியமான உண்மையில ஒன்று இது. அப்படி இவங்க பார்க்க போனால்தான் செம்பட்டை. காட்டுக்குள்ள பறவைகள் விலங்குகளோடி வாழ்ற ஒரு கேடு கெட்ட ஜென்மம். செம்பட்டேட்ட படிக்க விஷயமா வரோம், இந்த காட்டை சுற்றி பார்க்கணுன்னு பொய் சொல்லி செம்பட்டையை நம்ப வச்சு அந்த காட்டை சுற்றி பார்க்க ட்ரை பண்ணாங்க. இதுக்கிடையில் இப்படி மலைவாழ் மக்கள் அடிக்கிறதுக்கு ஆயுதங்களையும் அணுகுண்டையும் இறக்கணும். செம்பட்டை அவங்க பேச்சை கேட்டு மறுராயுதமோட மொத்தத்தையுமே சுற்றி காமிச்சான்.
இவ்வளோதே இப்போ போதுமே, ரொம்ப தூரம் வந்துட்டோம். வேற வாட்டி இல்லை உடச்சி ஆரம்பிச்சுட்டுமோ எனக்கு வேற பண்ண இல்லை அவ்வளோதான். இது மேலே எல்லாம் போனால் சிங்கம் புலி சிறுத்தை எல்லாத்தையும் பார்க்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் கிடையாதா? போதும், இன்னைக்கு இது போதும். தேங்க்ஸ் ஃபார் யர் கோஆப்ரேஷன். சார் ஆமாம், உனக்கு யார் செம்பட்டன் பேர் வச்சா? சார் தெரிஞ்சு நீ என்ன கொடுக்க போற? என்ன பண்ண போறேன்? தலைவர்கிட்ட என்ன சொல்ல போறேன்? ராக்கி என்ன கருவநகரம் ஊரில் இருக்க எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணுற எல்லார்ட்டையும் நான் அனுப்புகிற ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்க. நான் அனுப்புன மாதிரி கூடாது, வேற ஏதாவது நம்பர்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஊரில் மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் பரவணும். இந்த வேறு விஷயம் பண்ண மருதாநகரத்தில் ஒருத்தர் கூட உயிரோட கூட. இப்படி ஒரு திட்டத்தை போட்டா ராக்கி. இது எல்லாமே பிஎம்மோட ஆர்டர். அப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கப்பல் மூலியமா வெளிநாட்டுக்கு போய் படிக்க போனேன். தும்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான் வக்கேன். எப்படியும் ஒரு பெரிய போர் வரப்போகுதுன்னு சலங்க, தும்பா, வக்கேன் என்னை தவிர்த்து மற்ற எல்லா கம்யூனிஸ்டும் காத்துக்கிட்டு இருந்தாங்க.